அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அல்குரானில் வரக்கூடிய வார்த்தைகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 14 வார்த்தைகள் பார்க்க போகிறோம். இந்த 14 வார்த்தைகளும் குர்ஆனில் திரும்ப திரும்ப அதிகமாக வரக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த 14 வார்த்தையும் எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் வெளியிடுற எல்லா வீடியோக்களுமே குர்ஆன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனா, அனாவுடைய அர்த்தம் நான். வலா அனா ஆபித்தும் மா அபத்தும், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்லன். அனா நான். நஹ்னு நாங்கள். வமா நஹ்னு பிமு அத்தபீன், மேலும் நாங்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்லர். நஹ்னு நாங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் ஆண் பெண் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். இந்த 6 வார்த்தைகளும் சின்ன சின்ன வார்த்தைகள், ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வார்த்தைகள். ஹுவ அவன், ஹிய அவள், ஹுமா அப்படின்னா அவர்கள் அல்லது அவ்விருவர். ஹுமான்ற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா அவர்கள் 2 ஆண்கள் அல்லது 2 பெண்களை தான் ஹுமா அப்படின்னு வரும். குர்ஆனில் ஹும் ஹுன்ன இந்த 2க்குமே அவர்கள் அப்படின்றதான் அர்த்தம். ஹும் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஹும்முடைய அர்த்தம் என்னென்னா 2க்கும் மேற்பட்ட ஆண்கள், அதான் ஹும் அவர்கள் அப்படின்னு வரும். ஹுன்ன அதுவும் அவர்கள் அப்படின்றதான், அது 2க்கும் மேற்பட்ட பெண்கள். ஹுவ அவன், ஹிய அவள், ஹுமா அவ்விருவர், 2 ஆண்கள் அல்லது 2 பெண்கள் வரும். ஹுமா அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம். ஹும் அவர்கள் 2க்கு மேற்பட்ட ஆண்கள். ஹுன்ன அவர்கள் 2க்கு மேற்பட்ட பெண்கள். இப்போ நம்ம பார்த்த 6 வார்த்தைகள் அவன், அவள், அவர்கள் அப்படி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது நீ, நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் தான். அன்த, அன்தி 2க்குமே நீ அப்படின்றதான் அர்த்தம். இந்த அன்த அப்படின்னு குர்ஆனில் வருது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்களா ஒரு ஆணை பார்த்து நீ அப்படின்னு சொல்கிறோன்னா அது அன்த, ஒரு பெண்ணை நீ அப்படின்னு சொல்கிறோன்னா அது அன்தி. அன்துமா நீங்கள், 2 ஆண்கள் அல்லது 2 பெண்களை பற்றி வந்திருக்கோம். அன்துமான்ற வார்த்தையோட அர்த்தம் நீங்கள். அந்த நீங்கள்ன்றது 2 ஆண்களாக இருக்கலாம், இல்லைன்னா 2 பெண்களாக இருக்கலாம். இதற்கு முன்னாடி ஹுமா அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். ஹுமாவுடைய அர்த்தம் அவர்கள், அதில் 2 ஆண்கள் அல்லது 2 பெண்களை பற்றி வரும். அதே மாதிரி தான் இந்த அன்துமான்ற வார்த்தையும் நீங்கள், 2 ஆண்கள் அல்லது 2 பெண்களை பற்றி வரும். அன்தும் அன்துன்ன 2க்குமே நீங்கள் அப்படின்றதான் அர்த்தம். அன்தும் உடைய அர்த்தம் நீங்கள், 2க்கு மேற்பட்ட ஆண்களை நீங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா அது அன்தும். அன்துன்ன 2க்கு மேற்பட்ட பெண்களை நீங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா அது அன்துன்ன. நீ ஒரு ஆணாக இருக்கும் பொழுது அன்த, ஒரு பெண்ணை நீ அப்படின்னு சொல்கிறோன்னா அது அன்தி. நீங்கள் இருவர், 2 ஆண்கள் அல்லது 2 பெண்களை அன்துமா அப்படின்னு சொல்கிறோம். அன்தும் நீங்கள் அப்படிங்கிறது 2க்கு மேற்பட்ட ஆண்கள். அன்துன்ன நீங்கள் 2க்கு மேற்பட்ட பெண்கள். இந்த 14 வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமான வார்த்தைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.